தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் மாற்றம், 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறது, 8ல் குரு இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுங்க இது. 6ல் செவ்வாய் வந்துட்டாலே முதல் 7 நாளுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறமே 6ஆம் இடத்துல செவ்வாய் வர்றார். செவ்வாய் 6ல் வந்தாலே கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகள். இந்த சட்டப்பூர்வமான போராட்டங்கள் இருக்கிறவங்க, அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்திகரமான மாதமாக இருக்கும். இன்னும் 45 நாட்களுக்குள்ள வழக்கு உங்கள் பக்கம் சாதகமாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. வருமானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு 8ஆம் இடத்தில் உச்சகுருவும் குருவும் சுக்கிரனும் இருக்கின்ற 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால அருமையான எல்லாத்துலேயும் ஒரு நிறைவுகள் இருக்குங்க. உச்சமாக ராசிநாதன் இருக்கிறதுனால மனசு ஒரு தைரியமாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு கடந்த காலத்தில் போன காசெல்லாம் திரும்ப வரக்கூடிய தன்மை. அதைவிட மேலாக எந்த இடத்துல இழந்தீங்களோ அந்த இடத்துலையே சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. யார் அடித்தாரோ அவரே அணைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு இடத்துல ஒரு பெரிய துக்கம் நடந்துருச்சு, பெரிய சண்டை நடந்துருச்சு, பெரிய பேரை எடுத்துக்கிட்டேன், அல்லது இவர் இப்படியா நினச்சேன், இந்த மாதிரியாக ஒரு இடத்தில் ஏதாவது மாறுபாடான சாதகமற்ற தன்மைகளை இழந்தவர்கள், கொடுத்தவர்கள், அப்படியெல்லாம் அதே இடத்துலேருந்து திரும்ப நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள். இளம்பெண்களுக்கு இது வரைக்கும் ஒர்க்கில் இருந்த டார்ச்சர் விலகும். பெண்களுக்கு ஆண்களால் இருந்து வந்த டார்ச்சர் விலகக்கூடிய அமைப்பும் இப்போது உண்டு. மேலதிகாரி டார்ச்சர் அல்லது ஒர்க்கில் பயங்கர டார்கெட்டு இதெல்லாம் 16 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே மாத பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா. சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை மாறுற கிரகம். புதன் ஒரு 20 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். 25 நாட்களுக்கு ஒரு தோராயமாக ஒரு முறை சுக்கிரன் மாறுவார். 45 நாள் 1.5 மாதத்துக்கு தடவை செவ்வாய் மாறுவார். இந்த 4 கிரகங்களை மையப்படுத்தி சொல்லப்படக்கூடியது தான் இந்த மாத பலன்கள். வருடாந்திர பலன்கள் ஏற்கனவே ஆன்மீக பரிகார நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. போன வருஷம் சனி பயிற்சி நடந்தது. இந்த குரு பயிற்சி 1 வருடத்திற்கு ஒரு முறையும், சனி பயிற்சி 2.5 வருடத்திற்கு ஒரு முறையும், ராகு கேது பயிற்சி 1.5 வருடத்திற்கு ஒரு முறையும் நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது. அடுத்த வருஷம் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது. போன மாதம் குரு பயிற்சி நடந்துருச்சு. அப்போ வருடாந்திர கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு, கேது, சனி, குரு ஆகிய 4 கிரகங்களும் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கின்றன இந்த ஜூலை மாதம். அந்த கிரகங்களால் மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஆனால் சூரியன் எப்போவுமே மாறுற மாதிரி இப்போது சூரியன் மாறுகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் ஒரு இடத்திலும், அதாவது ஆட்சியாகி மேஷத்திலும், அதற்கப்புறம் அப்படியே 2வது வீட்டுக்கும் மாறக்கூடிய தன்மைகள் உண்டு. புதன் வக்ர நிலைமைகளில் அப்படியே ஆட்சி, அப்புறம் கடகத்திற்கு வர்றது, அப்புறம் மேலே போகிறதுன்ற மாதிரியான வக்ர நிலைமைகளில் இருப்பார். ஜூலை மாதத்தில் ரிஷப அதிபதியான சுக்கிரன் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது இருக்குது. ஒரு நிலையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெரிய அளவில் மோசமான சாதகமற்ற கிரக நிலைமைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒரு பெரிய மோசமான இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும்ன்ற கிரக நிலைமைகள் இல்லை. கோச்சாரத்தில் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய சனியே இப்போது உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 2வதாக செவ்வாய் இந்த ஜூலை மாதம் முழுவதும் சுபத்துவம் என்கின்ற ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் ஒரு 20 நாட்களுக்கு மேலாக சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது. இந்த செவ்வாய் சனி 2 கிரகங்களும் வலிமையாக இருக்கின்றதை காட்டுது. ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் தான் மாறுறாங்க. ஆக பெரும்பாலும் சாதகமான ஒரு நல்ல முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்குமே தவிர, கெடுதல்கள் வரும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியாதபடி கெடுதல்களுக்கான ஒரு கிரக அமைப்புகள் இல்லை. எப்போயாவது ராகு கேதுக்களோடு இந்த மாத கிரகங்கள் சேரும்போது தான் கெடுபலன்கள் இருக்கும். ராகு கேதுக்களோடு இந்த மாத பலன்கள், குறிப்பாக ராகுவோடு எதுவும் சேரலை. மாதத்தின் இறுதி நிலையில் சுக்கிரன் மட்டும் கேதுவோடு சேருகிறார். சுக்கிரன் கேதுவோடு சேரும்போது அவர் பலம் பெறத்தான் செய்வதை தவிர கெடுதல் பலன்கள் இருக்கார். ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது இந்த 2026 ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் மாற்றம், 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறது, 8ல் குரு இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுங்க இது.
6ல் செவ்வாய் வந்துட்டாலே முதல் 7 நாளுக்கு அப்புறம் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறமே 6ஆம் இடத்துல செவ்வாய் வர்றார். செவ்வாய் 6ல் வந்தாலே கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகள் நிவர்த்தி. சட்டப்பூர்வமான போராட்டங்கள் இருக்கிறவங்க, அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்திகரமான மாதமாக இருக்கும். இன்னும் 45 நாட்களுக்குள்ள வழக்கு உங்கள் பக்கம் சாதகமாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. வருமானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு 8ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்கின்ற 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால அருமையான அமைப்பு உண்டு. திருமணம் நடக்கும், நல்ல திருமணம் நடக்கும். அதாவது காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணிக்க முடியும், எதிர்பார்த்தவங்களே கல்யாணம் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் அப்பா அம்மா கொஞ்சம் உங்களுக்காக எதுவும் முடியவே முடியாது, வேறு ஜாதிக்கார பொண்ணு, வேறு இனத்துக்கார பொண்ணு, வேறு ஊர்க்கார பொண்ணு, நம்ம தமிழே கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்ட்டு நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீ கல்யாணமே ஆகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், உன் இஷ்டம் போல் என்ன வேணால் செஞ்சுக்கிட்டு போ அப்படின்னு இது வரைக்குமே தனுசு ராசிக்கார இளைஞர்களுக்கு கொஞ்சம் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த பெற்றோரிடமிருந்து சம்மதங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. முதல் திருமணம் தோற்று போய் 2வது திருமணத்தை கலையிறவங்களுக்கு இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகே அப்படியே 2வது திருமணத்திற்கான அறிமுகங்கள் நல்ல விதமாக நடக்கும். ஐயோ கல்யாணமாக வேண்டவே வேண்டாம், ஏன்னா 8ல் இருந்தால் குருபலம் இல்லைன்னுவாங்க. ஆனால் 2ஆம் இடத்துல குரு பார்க்கும்போது தான் கல்யாணம் நடக்கும். இந்த மாதம் 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார். ஆக இப்போது தான் திருமணத்திற்கான அறிமுகங்கள் நடக்கும். ஆம்பளையே வேண்டாயா, பொம்பளையே வேண்டாயா, கல்யாணமே வேண்டாயா, ஃபஸ்ட்டு மேரேஜ் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்ததுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இப்போது திருமண அமைப்புகள் நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எல்லாத்துலேயும் ஒரு நிறைவுகள் இருக்குங்க. உச்சமாக ராசிநாதன் இருக்கிறதுனால மனசு ஒரு தைரியமாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு கடந்த காலத்தில் போன காசெல்லாம் திரும்ப வரக்கூடிய தன்மை. அதை விட மேலாக எந்த இடத்துல இழந்தீங்களோ அந்த இடத்துலையே சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. யார் அடித்தாரோ அவரே அணைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு இடத்துல ஒரு பெரிய துக்கம் நடந்துருச்சு, பெரிய சண்டை நடந்துருச்சு, பெரிய பேரை எடுத்துக்கிட்டேன், அல்லது இவர் இப்படியா நினச்சேன், இந்த மாதிரியாக ஒரு இடத்தில் ஏதாவது மாறுபாடான சாதகமற்ற தன்மைகளை இழந்தவர்கள், கொடுத்தவர்கள், அப்படியெல்லாம் அதே இடத்துலேருந்து திரும்ப நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இளம்பெண்களுக்கு இது வரைக்கும் ஒர்க்கில் இருந்த டார்ச்சர் விலகும். பெண்களுக்கு ஆண்களால் இருந்து வந்த டார்ச்சர் விலகக்கூடிய அமைப்பும் இப்போது உண்டு. மேலதிகாரி டார்ச்சர் அல்லது ஒர்க்கில் பயங்கர டார்கெட்டு இதெல்லாம் 16 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வாகன யோகம் கண்டிப்பாக இருக்குது. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நல்ல வாகன யோகம் இப்போது இளைய பருவத்தினருக்கு வருகிறது. எதுலேயுமே ஒரு அம்மா அப்பா இது வரைக்கும் நீ வேகமாக வண்டி ஓட்டு, அந்த வண்டி வாங்கக்கூடாதுன்னு சொன்னவங்க எல்லாம் ஓரளவுக்கு சமாதானம் ஆகி வாகன யோகம். 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சொந்த ஊரிலோ இருக்கிற ஊரில் வீடு கட்டக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய, சிலருக்கு இந்த மாதமே வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அல்லது சிலருக்கு அடிமனை வாங்கி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா பணத்தை அப்படி இப்படி பிரட்டிடுறேன் அப்படின்ற மாதிரியாக வீடு கட்டுவதற்கு தைரியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம்.